சரி. முருங்கைக்காய், கத்தரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி எல்லா காய்கறி இருக்குது. எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார். கல் உப்பு போட்டிருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிறேன் காயை. நல்லா வதக்கிறேன் எண்ணெயிலே நல்லா வெந்துடும் காய். போட்டால் நல்லா வாசம் மாதிரி அந்த பூண்டு இருக்குல்ல, அதனால் நான் போடலை. காய் நல்லா வெந்துருச்சுப்பா. சரிம்மா. காய்கறி தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. சரியா? சரிம்மா. சூப்பராக வந்துருச்சு. கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, முள்ளங்கி. சரிங்கம்மா. தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் என்ன வேணும்? பருப்பு தூக்கி இந்த சாம்பார் நல்லா ஸ்மெல் இருக்கும். பாசி பருப்பு தாளிச்சு வச்சுருக்கேன். மூடி வச்சாச்சு நண்பர்களே. அவிச்சு மசாலா போட்டு வச்சுருக்கேன். பாசி பருப்பு வச்சுருக்கேன். பாசி பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா இது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுப்பா. பருப்பு மசாலா கலந்து ஊற்றிட்டேன். காய்கறி எல்லாம் வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் உப்பு போட வேணாமா? உப்பெல்லாம் போட்டேன். காய்கறி வேகையிலே போட்டுட்டேன். இல்லை நீ டேஸ்ட்டு பார்த்துட்டு சப்புன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதான். சரிங்க. ஏன்னா காய்கறி வேகும்போது உப்பு போட்டுட்டேன். கல் உப்பு போட்டுட்டேன். இன்னி உப்பு இருக்கா, உப்பு எல்லாம் தேவை தகுந்த போட்டுக்கிறலாம். பூண்டு இருந்தால் ஒரு பூண்டு தட்டி போட எல்லாருக்கும். எனக்கு பூண்டில் நான் போடல. நான் மசாலையை நாங்கள் சேர்த்து அரைச்சிருக்கோம் பூண்டு. அதனால் அந்த ஸ்மெல்லு இருக்கும். இப்போ பூண்டு பெருங்காயம் எல்லாமே மசாலையில் போட்டு சேர்த்து நாங்கள் அரைச்சிருக்கோம். பெருங்காயம் நான் போடலை, பூண்டும் போடலை. பூண்டு இருந்தால் தட்டி போட்டுருக்கேன், பூண்டு இல்லை. அம்மா செஞ்ச சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.